தன் காதல் பிரிவு குறித்து வெளிப்படையாக பேசிய காஜல் பசுபதி. நடிகை காஜல் பசுபதி சன் மியூசிக் தொலைக்காட்சியில் தொகுப்பாளியாக சின்ன திரையில் அறிமுகமானார். அவர் ஒரு சில திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தன்னோட டிவி நிகழ்ச்சியில் டான்ஸ் ஆடிய சாண்டி மாஸ்டரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். ஆனால் இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்துவிட்டனர். சினிமா துறையில் இருக்கும் ஒரு சில நடிகர் நடிகைகள் தான் மனதில் பட்டதை எந்த இடத்திலும் வெளிப்படையாக பேசிவிடுவார்கள். அந்த வகைதான் நடிகை காஜல் பசுபதியும். அவர் சமீபத்தில் பேட்டி ஒன்றில் தான் காதலித்த நபர்களால் பட்ட கஷ்டம் குறித்து வெளிப்படையாக பேசியிருக்கிறார். காதல் வாழ்க்கை குறித்து காஜல் பேசுகையில், சாண்டிக்கு முன்பே என்னுடைய வாழ்க்கையில் 3-4 காதல் வந்தது. அது எல்லாமே சாண்டிக்கும் தெரியும். அந்த வாழ்க்கையிலெல்லாம் நான் ரொம்பவும் அவர்கள் மீது அதிகமான பாசம் வைத்திருந்தேன். அதனாலேயே எனக்கு அவர்களோடு பிரிவு ஏற்பட்டது. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் காதல் வேண்டாம், கல்யாணம் வேண்டாம் என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு கட்டத்தில் எனக்குள் காதல் ஏற்பட்டது. அப்போது காதலிப்பவர்கள் சில வருடங்கள் என்னோடு இருப்பார்கள். பிறகு வேறு ஒரு பொண்ணு வந்ததும் என்னை விட்டு போய்விடுவார்கள். நானும் கொஞ்ச நாள் தனியாக இருப்பேன். பிறகு இன்னொருவருடைய அன்பு பார்த்ததும் எனக்கு காதல் ஏற்பட்டு விடுகிறது. அவர்களிடம் எல்லாம் நான் ரொம்பவும் பொசசிவாக இருந்ததுதான் அவர்கள் என்னை பிரிந்து போவதற்கு காரணம். சாண்டிக்கு பிறகு நான் ஒருவரை காதலித்தேன். அவர் மீது எந்த பொசசிவும் இருக்கக்கூடாது என்று நினைத்து நான் அவரிடம் உனக்கு முழு ஃப்ரீடம் கொடுத்திருக்கிறேன், அதுபோல நானும் முழு ஃப்ரீடமாக இருப்பேன் என்று சொல்லிவிட்டேன். ஆனால் அவர், நீ ஏன் அவங்களையெல்லாம் காதலித்தது மாதிரி என்னை காதலிக்கல என்று என்னை அடிப்பார். 4 வருடங்களாக ஒருவரை காதலித்தேன். அவர் என்னுடைய பிறந்த நாள் அன்று மனதில் வைத்திருந்த மொத்த கோபத்தையும் கொட்டி என்னை அடித்து விட்டார். இரவு முழுவதும் என்னை அடித்துவிட்டு அடுத்த நாள் நான் தான் அவனை அடித்தேன் என்று வெளியில் பொய் சொல்லிவிட்டார். காதலிப்பவர்களிடம் ரொம்பவும் பொசசிவாக இருந்தாலும் தப்புன்னு சொல்றாங்க, இல்லைனாலும் தப்புன்னு சொல்றாங்க. நான் என்னதான் பண்ணுவது என்று எனக்கே தெரியல என்று வழக்கம் போல அவருடைய கலகலப்பு சிரிப்போடு அந்த பேட்டியில் காஜல் பேசியிருந்தார். காஜலின் வெளிப்படையான பேச்சுக்கு சிலர் அவரை பாராட்டி வருகின்றனர்.